ஆக நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவக அரசு தற்போது நடைபெற்று வருகிறது. தாவக அரசின் முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு சில சிறப்பான திட்டங்களை அறிவித்துள்ளார் முதலமைச்சர். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அரசு பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு, அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டத்தை முந்தைய திமுக அரசு கொண்டு வந்தது. அதனை தொடர்ச்சியாக தற்போது தாவேக அரசு செய்து வருகிறது. மேலும் ஒருபடி முன்னேறி சென்று தாவேக அரசு அந்த 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை நடைபெற்று கொண்டிருக்கிற திட்டத்தை அதை உயர்த்தி 8ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளது என்பது தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய அனைவருக்கும் இது ஒரு அம்சமான சிறப்பான திட்டம் என்று கூறலாம். ஏனெனில் காலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் சாப்பிடாம, அதிகமாக சின்ன பசங்க சாப்பிடாம காலையில் ஓடுறோம். ஏன்னா விளையாட்டு பசங்க அப்படி தான் இருக்கும், விளையாட போயிடும். அதுலேயே அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நானே அரசு பள்ளியில் படித்த மாணவன் தான். அதனால் நாங்கள் ஸ்கூலில் காலையில் விளையாட போயிடுவோம். விளையாடிட்டு அதனால் அந்த நோக்கத்தில் தான் மாணவர் இருப்பாங்க. அதிகமாக விளையாட தான் மாணவர் இருப்போம். காலையில் பேட் அதிகமாக விளையாடுவானுங்க, சின்ன விளையாட்டு விளையாட போவோம். ஸோ அதனால் அந்த ஏம நிலையை கருத்தில் கொண்டு முந்தைய அரசு கொண்டு வந்த திட்டத்தை தற்போது தாவேக அரசும் அதை தொடர்ச்சியாக மேலும் ஒருபடி சென்று அந்த திட்டத்தை விரிவுபடுத்தல் என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பான திட்டம் என்று கூற வேண்டும். திருப்பி வரைச்சிட்டு வரும். மதிமுக தலைவர் திரு வைகோ அவர்கள் 9 ஆண்டு கால திமுக ஆட்சியின் கூட்டணியிலிருந்து தற்போது தாவேக அரசுக்கு சென்று உள்ளார். எதற்காக திரு வைகோ அவர்கள் தாவேக அரசுக்கு சென்றுள்ளார் என நாம் பார்க்க இருக்கிறோம். அநேகமாக தாவேக அரசுக்கு சென்றால் சில பதவிகள், ஆளுங்கட்சியில் ஒரு பதவியும் கிடைக்கும் என சென்றிருக்கலாம். ஒருவேளை திமுக அரசினுடைய கொள்கைகளை தற்போது பிடிக்காமலும் போக இருக்கலாம். அவர்கள் பட்ட பல்வேறு துன்பங்களை கருத்தில் கொண்டு தாவேக அரசுக்கும் சென்றிருக்கலாம். மேலும் தற்போது இன்னொரு நியூஸ் என்னன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்களால் தற்போது இன்றைய தினம் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தற்போதைய அண்மை செய்தி. திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் என்பது காங்கிரஸ் கட்சி உள்வட்டாரத்தில் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற திமுக கூட்டணியில் அங்கமாக வகித்து கிட்டத்தட்ட 28 தொகுதிகளுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் ஜெயித்துள்ளாங்க நினைக்கிறேன். ஆமாம், அந்த 28 தொகுதிக்கு சீட்டு பெறுவதில் மிக முக்கிய பங்காற்றியவர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். அவர்களின் முயற்சியால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 28 தொகுதிகளை கேட்டு பெற்றது. மேலும் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற முடிந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிக வேட்பாளரை வெற்றி பெற செய்த தாவேக அரசுக்கு தன்னுடைய ஆதரவை காங்கிரஸ் கட்சி கொடுக்க மிகப்பெரிய உந்துதல் சக்தியாக இருந்தவர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். அவர்களின் தீவிர முயற்சியால் தான் காங்கிரஸ் கட்சி தற்போது 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளது என்பது ஒரு முக்கிய அம்சமாகும். திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திரு அண்ணா அவர்கள் எப்போது தமிழ்நாட்டு முதலமைச்சராக அரியணை ஏறினாரோ அந்நாள் முறை தற்போது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் வரை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி துடைத்து எறியப்பட்டது. கடைசியாக சொல்ல வேண்டும்னா மூப்பனார் காமராஜர்கள் தான் கடைசியாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த முதலமைச்சர்களாக இருந்தார்கள். அதுக்கடுத்து வந்தவர்கள் சொற்பமாகவே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாகவும் முதலமைச்சர்கள் இருந்தார்கள். ஆனால் திமுக அதிமுக கட்சியில் இதுவரை காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலம் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. கூட்டணி வைப்பார்கள். அதாவது நாடாளுமன்ற தேர்தல், மக்களவைத் தேர்தல்,
சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி, பிஜேபி கட்சி, எல்லா கட்சியும் அந்தந்த மாநில கட்சியில் கூட்டணி வைப்பார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் முதலாக தற்போது மீண்டும் தன்னுடைய கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி உருவாகி கிட்டத்தட்ட 250 நிமிஷத்துக்கு மேலே ஆகிறது. 1885 ஆலன் லாங்க்லின் என்ற ஒரு வெளிநாட்டு நபரின் தூண்டுதலால் உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி தற்போது மீண்டும் தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த இடத்தை பெறுவதற்கு மிகவும் உந்துதலாக இருந்தவர் தான் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள். ஏன் இவரை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அகில இந்திய டெல்லி முடிவு செய்தது என்பதை பார்த்தால், இவர் திறம்பட செயல்படுபவர். மேலும் அடிப்படை காங்கிரஸ் கட்சி கொள்கை மற்றும் திறமையை கொண்டவர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள். மாற்று எந்த கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சியோட கொள்கைகளை மிகவும் தெளிவாகவும் விரிவுபடுத்தி சொல்லக்கூடியவர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ஒரு சக்திக்கு மிகவும் சொந்தக்காரர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் தான். ஆகவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் உள்ளதற்கு காரணமானவர் திரு மாணிக்கம் தாகூர். ஆகவே தான் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமித்துள்ளார்கள். இன்றைய தினத்தில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கு தற்போது மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஒரு சவாலாகவே இருப்பார் என்பது வருங்காலத்தில் நாம் அனைவரும் பார்க்க இருக்கிறோம். எப்படி அண்ணாமலை ஃபைட் பண்ணுறாரோ அந்த மாதிரி திரு மாணிக்கம் தாகூர் அவர்களும் ஃபைட் பண்ணாருன்னு நம்பலாம். அத்தகைய சூழல் தான் தற்போது உருவாகியுள்ளது. இன்றைய தினத்தில் இந்த நடைபெற்ற செய்திகள் அனைத்தும் நல்ல சுவாரஸ்யமாக உள்ளது. பார்ப்போம், பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தமிழ்நாடு களத்தில் எவ்வாறு முன்னேறி செல்கிறது என்பது. அதே போல் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி, சிபிஎம், சிபிஐ போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைத்தும் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ளனர். ஆகவே இவர்கள் அனைவரும் தமிழ்நாடை நல்ல நிலைக்கு கொண்டு வருகிறார்கள் என்பது என நாம் எண்ணலாம். இருந்தாலும் பல்வேறு குளறுபடிகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன தமிழ்நாட்டில். அதை பற்றி நம்ம பேசலாம், நிறைய பேசிட்டே போகலாம். சிறிது காலம் அவர்களுக்கு அவகாசம் தர வேண்டும். இதனால் புதிதாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்னென்ன தெரியாதவர்கள் முதலாக ஆட்சி பொறுப்பு வந்துள்ளார்கள். ஆகவே அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆச்சு. நமக்கு கால அவகாசம் தர வேண்டும். அவர்களுக்கு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அவர்களின் செயல்திறன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி. அடுத்து நம்ம பேச சொல்வது என்ன பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவு செய்யுமா அல்லது வருகின்ற நாட்களிலேயே ஆட்சி கவிழ்க்கப்படுமா என்பதை பற்றி தான். திரு ஆர் ராசா அவர்கள் கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் திமுக நிலைப்பாட்டை பற்றி ஒரு கருத்தை கூறியுள்ளார். அந்த கருத்து என்னவென்றால், வருங்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள் அல்லாமல் தனித்தே தேர்தலை களம் காண வேண்டும் என்று திரு ஆர் ராசா அவர்கள் திமுக தலைவருக்கு, அதாவது திமுக தலைமைக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார். எனவே என நாம் அறியலாம், திமுக ஆரம்பிக்கப்பட்ட முதல் இன்று வரை திமுக வரலாற்றில் ஒரு முறை கூட தனியாக நின்று ஒரு தேர்தலையும் சந்தித்தது கிடையாது. எனவே அவர்கள் முதலாக இத்தகைய முடிவை நோக்கி சென்று கொண்டுள்ளார்கள். அதற்கு உந்துதலாக இருந்தவர் தவக கட்சியை சார்ந்தவர்கள். ஏன்னா தவக முதலாக கூட்டணி இல்லாமல் 108 இடங்களை வென்றுள்ளது. ஆகவே அதையே சான்றாக எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகமும் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலையும் மற்றும் சட்டமன்ற தேர்தலையும் மற்றும் பாராளுமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ள உள்ளது என நாம் அறியலாம். திரு ஆர் ராசா அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று பல்வேறு கூட்டணி கட்சிகளை அழைத்து திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி பல்வேறு முடிவுகளை எடுத்துள்ளார். ஆகவே வருங்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்தே களம் காணும் என்பதை நாம் அறியலாம்.
அவ்வாறு திராவிட முன்னேற்றம் தனித்து களம் கண்டால் பல்வேறு தனிப்பட்ட மற்றும் சுதந்திரமான ஓர் முடிவுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தால் வருங்காலத்தில் எதிர்கொள்ள முடியும். ஏனென்றால் கூட்டணி கட்சிகள் இருந்தால் அவர்களிடம் கலந்தாலோசிக்க வேண்டும், அவர்கள் நிலைப்பாட்டை கேட்க வேண்டும், அவர்களின் கொள்கைகளையும் கருத்துக்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் கேட்க வேண்டும். ஆனால் தனியாக சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் மற்றும் உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் எதிர்கொண்டு வெற்றி பெற்றால் எந்தவித கூட்டணி கட்சிகளையும் அழைத்து பேச வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் கருத்துக்களை கேட்க வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் நிலைப்பாட்டையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற அனைத்து தேர்தல்களிலும் தனித்து நின்று களம் காண வேண்டும் என்ற ஒரு முடிவுடன் செல்லுகின்றது என்பதை தற்போதைய சூழல் நமக்கு உணர்த்தியுள்ளது. அதன்படியே திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கமாக இருந்த அனைத்து கூட்டணி கட்சிகளும் தற்போது தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கின்றனர் தற்போது சூழலில். அதன் ஒருபடிதான் தற்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறியுள்ளது. இரண்டு பெரிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சிபிஎம் சிபிஐ அவர்களும் வெளியேறியுள்ளார்கள். ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளும் வெளியேறி உள்ளன. காங்கிரஸ் கட்சியும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து வெளியேறி உள்ளது. இன்னும் தேமுதிக மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டு வருகிறது. இன்னும் சிறிது நாட்களில் அந்த தேமுதிக கூட்டணியும் வெளியேறுமா அல்லது திமுக கூட்டணியை தொடருமா என்பதை தான் பார்க்க இருக்கிறோம். அநேகமாக அவர்கள் முடிவை எண்ணித்தான் தற்போதையுள்ள அரசியல் சூழல் தென்படுகிறது. எதுவாக இருந்தாலும் நல்லதே தமிழ்நாட்டுக்கு நடந்தால் நன்கு. ஏன்னா தமிழ்நாடு மேன்மேலும் வளர வேண்டும், இதுதான் அனைத்து தமிழ்நாட்டு மக்களையும் ஒரு மறக்க முடியாத நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். 50 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆண்ட இந்த தமிழ்நாட்டை தற்போது ஒரு புதிய கட்சி ஆண்டு கொண்டு வருகிறது. அதற்கு ஏதுவாக ஆனால் இந்த இரண்டு பேரும் திராவிட கட்சிகளும் இந்த புதிய கட்சியை பார்த்து அரண்டு போய் தான் உள்ளார்கள். வருங்காலத்தில் திமுகவும் அதிமுகவும் முதலமைச்சராக இந்த இரண்டு பேரும் கட்சிகளில் இருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக தான் உள்ளது. ஏனென்றால் திரு விஜய் அவர்கள் அநேகமாக இந்த தேர்தலில் மிக பெரிய அளவுக்கு வளர்ந்துள்ளார். கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் 234 தொகுதிகளை கொண்ட 8 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாநிலத்தில் புதிதாக கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களில் இத்தகைய 108 இடங்களை சட்டமன்ற வென்று காட்டுவது என்பது ஒரு அசாத்தியமான திறமை மற்றும் ஆகவே இத்தகைய செயலை திரு விஜய் அவர்கள் வென்றுள்ளார். இந்த செயலை கண்டு 50 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட திமுகவும் அதிமுகவும் அரண்டு போய் தான் உள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பல்வேறு சூழ்ச்சிகளையும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கட்சியை நோக்கி உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். திரு விஜய் அவர்கள் 5 ஆண்டுகள் முழுவதுமாக ஆட்சி புரிந்தால் கண்டிப்பாக திரு விஜய் அவர்களால் பல ஆண்டுகள் எம்ஜிஆரை போல தமிழ்நாட்டின் முடிசூடா மன்னனாகவே முதலமைச்சராக தொடர்வார். ஆகவே இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளும் எப்படியாவது இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதைத்தான் குறிக்கோளாக இருப்பார்கள். திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் உன்னிப்பாக தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அரசை கவனித்து தான் இருக்கிறார்கள். என்ன வேண்டுமானாலும் தற்போது நடக்கின்ற ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படலாம். அவ்வாறு அனுப்பப்பட்டால் தற்போது உள்ள கட்சியை அவர்கள் எவ்வாறு கையாள்வார்கள் என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அநேகமாக திரு விஜய் அவர்கள் 5 ஆண்டுகள் தக்க வைத்துக் கொள்வார் தான் என்று போதுதான் தற்போது தென்படுகின்ற ஒரு விஷயமாக உள்ளது. திரு விஜய் அவர்களின் செயல்பாடும் அப்படிதான் இருக்கின்றது. அதிமுக சேர்ந்த பல எம்எல்ஏக்களை தன்னுடைய
கட்சியில் சேர்த்து கொண்டு வருகிறார் தாவேக்காவில். அதேபோல் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களும் தாவேக்காவில் இணைந்துள்ளார்கள். இந்த நிலம் இப்படியே சென்றால் அதிமுக நிலை என்ன என்பதை, அதிமுக இருக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. அந்த நிலைக்கு செல்லாது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்கு உணர்வார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். சாதாரண கிளைக்கழக செயலாளரிலிருந்து ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக வர முடியும் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்தியவர் என்று காட்டியவர். ஆகவே அவர்களின் தலைமை பண்பு ஒருபோதும் வீண் போகாது. அதிமுக என்ற கட்சி பல 100 ஆண்டுகள் உயிர்ப்புடன் இருக்கும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அதன் பிறகு வருகின்ற தலைவர்கள் அனைவரும் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருபோதும் கட்சியை காவு வாங்க நினைப்பார்கள் என்பது வாய்ப்பில்லை. கட்சியை உயிர்ப்புடனே வருகின்ற தலைவர்களும் இப்போ இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவரும் கட்சியை கண்டிப்பாக உயிர்ப்புடனே வைத்திருப்பார். அதேமாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் வரலாற்றை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கும் ஆட்சி பொறுப்பை இருந்தே கிடையாது. 5 ஆண்டுகள் இருப்பார்கள், அடுத்து ஆட்சி மாறும், திருப்பி 5 ஆண்டுகள் இருப்பார்கள், திருப்பி ஆட்சி மாறும். இப்படி தான் திராவிட முன்னேற்ற வரலாறு அண்ணா காலத்திலிருந்தே தென்பட்டு வருகிறது. அவர்களுக்கு தோல்வி ஒன்றும் பெரிய வருத்தத்தை தராது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியிலேயே வளர்ந்த ஒரு கட்சி. தோல்வி என்பது ஒரு லூசாக தான் அவர்கள் எண்ணுவார்கள். அவ்வளோ பொருட்டாக அவர்கள் எண்ண மாட்டார்கள் தோல்வி என்பது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டு வரும். தற்போது தமிழ்நாட்டில் 3 பெரிய கட்சிகளாக பிளவுபட்டுள்ளன. தாவேகா, அதிமுக என்று. இதில் ஒரு சிறிய தொகுதி தான் காங்கிரஸ் கட்சி. அவர்களும் அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளார்கள். ஆகவே இதுதான் தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த இன்றைய தினத்தில் வெளியிடப்பட்ட செய்தி தொகுப்புகளாக உள்ளன. நன்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு.